என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். இப்போது சிவபெருமானுடைய உருவம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் அந்த உருவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நிஜம். எப்படி அவருடைய தலையில் 3ஆம் பிறை மனிதனுக்கு இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி தான் வரணும்னு கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி தான் சிவனுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சு என்பது நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தையானது மிக கவனமாக இருக்கணும். விஷத்தன்மையுள்ள வார்த்தைகளை வெளியில் விடக்கூடாது. இருப்பினும் நம்மளுடைய நாக்கு என்பது நரம்பில்லாத நாக்கு. அந்த நரம்பே இல்லைனாலும் அந்த நரம்பு தான் இந்த நாக்கை வழி நடத்துது. நரம்பு ஒரு உடம்புல கெட்டு போச்சு, ராகு நம்மளுடைய பூர்வ ஜென்மம் கெட்டு போச்சு அப்படின்னா அங்கே சில பேருக்கு அந்த பேச்சுக்கள் கூட வராது. காது இஎன்டி பிரச்சனை வரும். முன்னோர்களுடைய சாபங்களோ முன்னோர்களுடைய பிரச்சனையோ இருந்துச்சுன்னா அவங்க வம்சாவளியில் ஒன்றும் காது கேட்காது, அல்லது அவங்க பேசுகிற பேச்சுக்கள் சரியாக வராது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த நரம்பில்லாத நாக்குன்னு சொல்கிறோம். அது எப்படி வேணால் பேசணும்னு சொல்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய எண்ணத்திற்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் ஏற்பவாறு தான் அந்த நாக்கே சுழலுது. இப்போது அந்த சிவபெருமானுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மற்றவர்களுடைய நம்ம பேசும் பொழுது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாத வகையில் விஷத்தன்மையுள்ள பேச்சுக்களை பேச வேண்டாம். அதாவது தொண்டை பகுதி வரைக்கும் வந்தாலும் அதை அப்படியே வச்சிருங்க என்பது தான் நம்மளுக்கு குறிக்குது. இன்னுமே இந்த சிவனுடைய தத்துவங்களில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே போகலாங்க. அது என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்னு பாருங்களேன். நம்ம என்ன தான் நம்ம நிறைய சம்பாதிச்சாலும் ஓடி ஓடி உழைச்சி நம்ம குடும்பம் நம்மளுடைய வீடு அப்படின்னலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நமக்கான ஒரு விஷயம், நமக்குன்னு ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் பூலோகத்தில் இறைவன் நம்மளை படைச்சிருக்காரு. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்முடைய ஆன்மா என்பது 7 திரைக்கடலை விலக்கி அந்த 7 திரைக்கடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தூய ஆன்மாவை பரிசுத்தமான ஆன்மாவோடு நீங்கள் உயிர் விடுவது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மீண்டும் பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை, பிறவி இல்லாத ஒரு நிலையை நீங்கள் அடையணும். சிவபெருமானுடைய அருள் ஆசியோடு இந்த பதிவு உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.